செம்பருத்தி, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. பெரிய தம்பிக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தது தெரிஞ்சா எப்படிமா உங்களால தாங்கிக்க முடியும்? என்ன வளர? ஏதோ டெமோ கல்யாணம் பிசினஸ் விஷயமா நடந்துச்சுன்னு பார்வதி சொன்னா. அது கூட அவ கல்யாணம் நின்று போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமா. நான் அதை உங்ககிட்ட உடனே சொல்லாம இருந்தது என் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஆதி, சுந்தரம் என்ன சொல்றாரு? இதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, உண்மைதான். டெமோ கல்யாணத்தன்னைக்கு ரகுக்கு எதிர்பாராத விதமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சுமா. வந்திருந்த ஃபாரின்ஸ் எல்லாருமே ப்ரோவை மாப்பிள்ளைய நடிக்க சொல்லிட்டாங்கம்மா. பார்வதி கூட என்னால முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாமா. நான் தான் கேட்கல. ப்ரோ கூட முதல்ல மாட்டம் தான் சொன்னாரு, உங்ககிட்ட கேட்கணும்னு கூட சொன்னாரு. அன்னைக்கு குழப்பத்துல உங்களுக்கு கால் பண்ணமா. நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறதா விஜயா சொன்னாங்க. பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லாம தாமா நாங்க இந்த டெசிஷன் எடுத்து பார்வதி சம்மதிக்க வச்சோம். இதைத்தான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த அருண் தான் எதையோ பேசி ஒண்ணுமே இல்லாத மாதிரி சமாளிச்சுட்டான். அப்ப கூட நடந்த உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா நீங்க என்ன பேச விடாம ரகு கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தணும்னு சொன்னீங்க. நானும் ரகு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சமா. ஆனா ரகு உமாவை பார்த்த கோவத்துல நீங்க இருந்ததால என்னால சொல்ல முடியல. அம்மா, என் பொண்ணு செஞ்சது தப்பு தாமா. அவளுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இத்தனை நாளா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்ச எனக்கு தண்டனையை கொடுங்கம்மா. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நானும் என் பொண்ணு ஏத்துக்க தயாரா இருக்கம்மா. அகிலா ப்ளீஸ், சொன்னா கேளு ப்ளீஸ். வேண்டாம் அம்மா ப்ளீஸ். அகிலா, பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என் மேலதான். அவளை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. மா ப்ளீஸ்மா, அவங்க ரெண்டு பேத்தி கம்பல் பண்ணி சம்மதிக்க வச்சது நான் தாமா. என் மேலதாமா எல்லா தப்பு. என்ன தண்டனை கொடுக்குறமா இருந்தாலும் அது எனக்கு கொடுங்கம்மா. பார்வதி விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. மன்னிச்சிருங்கம்மா. உன் லிமிட்ட புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நடந்துக்கோன்னு உனக்கு பல தடவை சொல்லியும் நீ என் பேச்ச காத்துல பறக்க விட்டுட்டல்ல. உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? நான் மன்னிச்சுக்க சொன்னது என்ன இல்லம்மா, பெரிய யாவையும் சின்ன யாவையும் தான். உங்க வார்த்தையை காப்பாத்த முடியாதன்னா வாழ தகுதி இல்லாதவ. என்ன சுற்றுங்கம்மா. வேண்டாமா ப்ளீஸ். மாமா வேண்டாமா ப்ளீஸ்மா. அகிலா ப்ளீஸ் வேண்டாம்.
உயிரை விட்டா உங்க காலடியில தான் உயிரை விடுவேன்னு சொன்ன நீயும் இந்த உலகத்திலேயே நான் அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிற என் பையன் ஆதியும் 25 வருஷமா உங்க உப்ப தின்னு வளர்ந்தவன் நான் சொன்ன சுந்தரமும் எல்லாருமா சேர்ந்து நல்ல ஏமாத்திட்டீங்கல்ல என்ன? எல்லாருக்கும் சந்தோஷம் இல்ல இப்போ? என்னை ஏமாத்திட்டீங்க. ஏமாத்தலம்மா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சு உங்க முன்னாடி நிக்கும் போதெல்லாம் நெருப்புல சிக்கன போழ மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. நான் நடப்போனமாதாம்மா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருந்தேன். அகிலா, அவங்க யாரும் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆதி உன்கிட்ட விஷயத்த சொல்லி சம்மதம் கேட்க ட்ரை பண்ணிருக்கான். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமையல. ஆமாமா, சொன்னா நீங்க இப்படித்தான் நடந்துக்குவீங்க. அதனால ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து மெதுவா சொல்லிக்கலான்னு தான் முடிவு பண்ணோம். நிச்சயமா உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல. சுந்தரம், உண்மையை சொன்னா உன் பொண்ணு உயிர் போயிடும்னு தெரிஞ்சும் அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்திட்ட. உன் விசுவாசத்தை நான் என்னன்னு சொல்றது? துப்பாக்கி முனையில உயிர் போற சமயத்துல கூட தன்னை பத்தி கவலைப்படாம என் பசங்களை என்கிட்டயே மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உன் பொண்ணோட விசுவாசத்தை நான் எப்படி பாராட்டுறது? அப்பாவும் பொண்ணும் எங்க குடும்பத்து மேல இப்படி போட்டி போட்டுக்கிட்டு விசுவாசமா இருக்கீங்களே, இப்படி ஒரு விசுவாசமான வேலைக்காரங்க யாருக்கு கிடைப்பாங்க? உன் விசுவாசத்தை மட்டும் இல்ல சுந்தரம், இனிமே பார்வதியோட விசுவாசத்தை கூட யாரும் குறை சொல்ல முடியாது. அவளை கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. ஆமா, பெரிய தம்பி, நீங்க இங்க? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் தான் வந்த சுந்தரம். என்ன பெரிய தம்பி, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இப்ப நீங்க நன்றி சொல்ற அளவுக்கு நான் அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டேன்? பார்வதிக்கும் எனக்குமான டெமோ கல்யாணத்தினால எனக்கு 1000 கோடி ரூபாய் பிசினஸ் கிடைச்சது சுந்தரம். ஆனா என் நிம்மதி, சந்தோஷம், தூக்கம் இது எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பெரிய தம்பி. என் லைஃப்லயே அம்மாவுக்கு தெரியாம, அம்மாவோட பெர்மிஷன் இல்லாம நான் செஞ்ச ஒரே விஷயம் இந்த டெமோ கல்யாணம் தான். சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில செத்துட்டு இருந்த சுந்தரம். அம்மா முகத்தை நேரடியா பார்க்க முடியாம, அவங்க கிட்ட சரியா பேச முடியாம நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தேன். அம்மா கிட்ட இப்போ உண்மையை சொல்றது, அனுபவிச்சுட்டு இருக்க இந்த வேதனையில இருந்து
எப்படி விடுதலை ஆகுறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். உங்களால இன்னைக்கு அந்த வேதனையில இருந்து விடிவு கிடைச்சது. என் கவலையெல்லாம் குறைஞ்சு மனசு லேசாயிடுச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை வச்சிருக்கவங்க கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. அந்த நேர்மையும் விசுவாசத்தையும் உங்க மூலியமா நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதை புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரம். பெரிய தம்பி, நீங்க இப்படி நன்றி சொல்ற அளவுக்கு நான் பெருசா எதுவும் செஞ்சிடல. எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பார்வதி, பெரியய்யா, நீ இத்தனை நாளா என்ன மாதிரியே குற்ற உணர்ச்சியில வேதனை அனுபவிச்சுட்டு இருந்திருப்ப. இப்போ உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல? ஆமா பெரியய்யா, என் மனசு பாரம் குறைஞ்சு லேசாயிடுச்சு. சுந்தரம், பெரிய தம்பி, ரிலாக்ஸ்டா வெளியே எங்கேயாவது போகணும் போல இருக்கு. கொஞ்சம் கார் எடுக்கிறீங்களா? சரிங்க தம்பி. கணேஷா, நீ வாடா. சரிங்க பிரியா. அக்கா போயிட்டு வந்துடுறேன். உன் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிருக்குமே பார்வதின்னு பெரியய்யா கேட்கும் போது நீங்க கட்டின தாலிய கழுத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு மனசுல பாரத்தை சுமந்துக்கிட்டு நிக்கிறேன் பெரியய்யான்னு நான் எப்படி சொல்ல முடியுமா? தாலிய கழட்டுனா பெரியய்யா உயிருக்கு ஆபத்துன்னு சித்தசாமி சொல்லிருக்காரு. பெரியய்யாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதும்மா. அதனாலதான் இந்த தாலிய நான் கழுத்துல போட்டுட்டு இருக்கேன். இந்த பாரத்தை என்னைக்கு எப்படி இறக்கி வைக்க போறேன்னு தெரியலம்மா. மார்னிங். மார்னிங். ஹாய் ஆதி. ஹாய் நந்தினி, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். ஓகே. நீங்க ஆபீஸ் கிளம்பியாச்சா? யா மா, இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். ஏற்பாடு பண்ணாதி. பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு அந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம்மா. ஆண்டி, அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி ஸ்பீச் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? என்ன ஆச்சு இவளுக்கு? தேவையில்லாம எதுக்கு அந்த சமையல்காரருக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கா? எஸ், நல்லதா இருக்கும். ஆதி, what do you think? நல்லா தான் இருக்குமா. நான் பார்வதி கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிடுறேன். ஆதி, நீங்க பாட்டுக்கு பார்வதிக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிடாதீங்க. இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல பிராண்ட் அம்பாசிடர் இங்கிலீஷ்ல பேசினதா ஸ்டைலா இருக்கும். அதான பார்த்தேன். என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு. என்ன அதை யோசிக்கிறீங்க? நந்தினி சொல்றது நல்ல விஷயம் தானே ஆதி? இது பார்வதி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸா இருக்கும்ல? நந்தினி, நீ ஒண்ணு பண்ணு. சொல்லுங்க அத்தை. இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல பிராண்ட் அம்பாசிடர் எப்படி பேசணும், தன்னை எப்படி பிரசன்ட் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாமே நீ பார்வதிக்கு ட்ரைனிங் கொடு. ஓகே அத்தை, பார்வதிக்கு நானே ட்ரைனிங் பண்றேன். வனஜா, பார்வதியை கூப்பிடு. பார்வதி அம்மா,
வா இங்க. வரமா சொல்லுங்கம்மா. அம்மா, இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல பிராண்ட் அம்பாசிடர் ஆன நீ இங்கிலீஷ்ல பேசணும். இங்கிலீஷ்ல பேசணுமா? உன்னால முடியும் பார்வதி. என்ன யோசிக்கிற? பார்வதி, நந்தினி உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து மீட்டிங்காக உன்னை தயார் பண்ணிடுவா. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். சரின்னு சொல்லு பார்வதி. சரிங்க பெரியய்யா. சரி நந்தினி, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் யோர்ஸ். பார்வதியை நீ ரெடி பண்ணிடு. சரிங்க அத்தை. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். ஓகே. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நந்தினி, சுந்தரம் மூலமா அந்த சமையல்காரிய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்டா போச்சே. இனிமே எப்படி அவளை வீட்டை விட்டு துரத்த போறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கு இவ்ளோ சீக்கிரம் ஒரு வழி போறக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன நந்தினி யோசிக்கிற? பார்வதிய ஒளிச்சு கட்டணும்னு நினைக்கிற என்கிட்டயே பார்வதிய வளர்த்து விடுற பொறுப்ப அகிலாண்டேஸ்வரி அத்தை ஒப்படைச்சிருக்காங்களே. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எது நீ யோசிக்கிறத பார்த்தா நீயே அவளை வளர்த்து விட்டுருவ போல இருக்கே. இங்க பாரு, அகிலா அக்கா சொல்லிட்டாங்கிறதுக்காகலாம் நீ மனசு மாறிடாத. அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். அது புரியுதா ஆண்டி? அதான் இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானா? அது ரொம்ப சிம்பிள் நந்தினி. அந்த சமையல்காரிக்கு இங்கிலீஷே தெரியாது. நீ அவளுக்கு கத்து கொடுக்கும் போது இங்கிலீஷ்லயே ஒரு 4-5 கெட்ட வார்த்தைய கூட சேர்த்து கத்து கொடுத்துரு. அவளும் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அங்க போய் உலகி கொட்டுவா. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகி எழுந்து போயிடுவாங்க. அதோட ஒரேடியா இந்த சமையல்காரியோட பிராண்ட் அம்பாசிடர் பதவியும் பறி போயிடும். எப்படி இருக்கு இந்த ஐடியா? இந்த ஐடியா ஓல்டா இருக்குல்ல? அதுவும் இல்லாம பார்வதி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதை யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேக்கும்போது பார்வதி என்னதானே சொல்லுவா? அப்போ அகிலாண்டேஸ்வரி அத்தை ஆதி என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஓ, கரெக்ட் கரெக்ட். நீ சொல்றது 100% கரெக்ட். நான் அப்போதைய பிரச்சனைய பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். நீ அதுக்கப்புறம் நடக்க போற கான்சிக்வன்ஸையும் சேர்த்தே யோசிச்சிருக்க. யோசிச்சுதான் செய்யணும் ஆண்டி. அப்படி இல்லன்னா நீங்க அகிலாண்டேஸ்வரி அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி நானும் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போற? பார்வதிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தவளே நான் தான். அப்புறம் நானே அந்த சிக்கல்ல இருந்து அவளை வெளியில போக விட்டுருவேனா? இப்ப புரியுது எனக்கு. இந்த திருடன் கையில சாவியை கொடுத்து பொட்டி பக்கத்துல நிக்க வைப்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு உன் நிலைமை இல்ல? ஆல்மோஸ்ட் அதேதான். சரி, இப்ப என்ன பண்ண போற? எவ்வளவோ பிரச்சனைகளை தாக்கு பிடிச்சுக்கிட்டு பார்வதி இங்க இருக்கானா அதுக்கு அவ வில் பவர் தான் காரணம். அதனால முதல்ல சைக்காலஜிக்கலா பார்வதிய அட்டாக் பண்ணணும். அப்பதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். ஏதோ புதுசா சொல்ற. இதாவது ஒர்க் அவுட் ஆனா சந்தோஷம்தான். நடக்கட்டும். அந்த சமையல்காரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ட்ரைனிங் பண்ணணுமா? பண்றேன். அவளே என்னால இது முடியலன்னு ஓடுற மாதிரி பண்றேன்.
முதல்ல நீ இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண. ஐயோ, கழுத்துல இருக்கிற தாலி தெரிஞ்சிருமே, என்ன பண்றது? பார்வதி,